சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள். அரசியலில், பொது வாழ்வில் என்னை போன்ற சிறு சிறு துளிகள் ஒன்றிணைந்து பெருவெள்ளமாக உருவாகும் போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது எதிர்முனையில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் ஐயா செங்கோட்டையன் போன்ற பெரும் தலைகள் பல ஒன்றிணைந்தால் என்னாகும்? அது பெருவெள்ளமாக இருக்காது, அது பெரிய புரட்சி வெள்ளமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? எதிரியும் இருக்க மாட்டாங்க, ஏன் யமனும் இருக்க மாட்டாங்க. இதைத்தான் தமிழக வெற்றிக் கழகம் செய்ய போகிறது. தம்பி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நாம் நமது வேலைகளை செய்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே எதிரியும் இருக்க மாட்டார்கள், யமனும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அரசியல் களம் ரெண்டாக மாறிடும், ரெண்டாக பிளவுபட்டுரும். என்னென்ன? ஒன்று, தமிழக வெற்றிக் கழகம் தம்பி விஜய் ஆதரவு, அவருக்கு ஓட்டு கேட்பு. இன்னொன்று, தமிழக வெற்றிக் கழகம் தம்பி விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு. அவருக்கு எதிராக யார் வேணாலும் இருக்கலாம், எத்தனை பேரும் இருந்துருப்போங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இப்படித்தான் போக போகிறது. ஆமாம், நேற்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபியில் உருமுனார் போல இருக்கு, பயங்கரமாக பேசியிருக்காரா. 2-3 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. ஐயா செங்கோட்டையனை பற்றி பேசும்போது அவரை நாங்கள் கட்சியில் விட்டு நீக்கிட்டோம், அதை பற்றி பேச தேவையில்லைன்னு சொன்னார். அப்புறம் எனக்கு வாய்களையே பேசுகிறீங்க. ஏங்க, உங்கள் ஆட்சி முடிந்து இன்னும் 5 ஆண்டுகள் கூட முடியல. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இன்னும் மக்கள் யாரும் மறந்தபாடு இல்லை. நீங்கள் பேசுகிறீங்க. சரி, பரவாயில்லைங்க, நான் உங்களை குறையெல்லாம் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். நான் 10 கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான். ஐயா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்னையோ உங்களையோ யாரையோ அவர் விமர்சிக்கிறாரோ திட்டுகிறாரோ, அத்தனை சொற்களும், அத்தனை விமர்சனங்களும், அத்தனை குற்றங்களும் அவரை சாரும். அப்படியே திருப்பி பார்க்கணும் அவரு. இது எல்லாம் அவருக்கும் பொருந்தக்கூடியது. எனவே தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று கோபியில் கூட்டம் போட்டாங்கல்ல, கூட்டம் வருதுங்க. நீங்கள் இன்றைக்கி பேசுவாங்க நிறைய பேர், அவங்க முகத்தில் எழுச்சி இருக்குதா? கூட்டத்தை பார்க்க வந்தவங்க கலந்துக்கிட்டவங்களுக்கு இருக்கா? தன்னெழுச்சி இருக்குதா? ஆனால் தமிழக